அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷாஜஹான். ஆனா திருமறையில ஒரு வசனம் வந்திருக்குண்ணா, அதுல வந்து அந்த நாளில் எவருடைய பரிந்துரையும் அந்த நாளில் எவருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வந்திருக்குண்ணா. அந்த வசனத்துக்கு அர்த்தம் என்னண்ணா? அதாவது சகோதரர் ஷாஜஹான் வந்து குர்ஆனுடைய தமிழாக்கம் படிக்கிறார். பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். அதை படிக்கும் பொழுது அதுல ஒரு வசனத்தை படிச்சிருக்கிறார். என்ன படிச்சிருக்கிறார் கேட்டா, அந்த நாளில், எந்த நாள்ல இந்த உலகத்தை எல்லாம் எல்லாம் அழிச்சிட்டு திருமணம் நம்மளை எல்லாம் உயிராக்கி விசாரணை மன்றத்தில் நிப்பாட்டி வச்சிருப்பான்ல, அந்த நாளில் எவருடைய பரிந்துரையும் பயன் தராது அப்படின்னு குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்குது. 2-3 இடத்துல அந்த வசனம் இருக்குது. அதை படிச்சு என்ன கேட்கிறாருன்னா, யாரும் யாருக்கும் பரிந்து பேச முடியாது, ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு இருக்க, அதுக்கு எனக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறாரு. பரிந்துரையை பொறுத்த வரைக்கும் ஷஃபாஅத்னு சொல்றோம்ல, அதாவது ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்காக அல்லாஹ்ட்ட பரிந்து பேசுறது. இதை பொறுத்த வரைக்கும் குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா 3 விதமான கருத்துக்கள்ல குர்ஆன் வசனத்தை நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு கேட்டா, அந்த நாள்ல வந்து எந்த பரிந்துரையும் வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன், எந்த ஒரு நட்பும் யூஸ் ஆகாது, எந்த ஒரு பரிந்துரையும் பயன் தராது அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ஏராளமான வசனங்கள் குர்ஆன்ல இருக்குது. இப்படிப்பட்ட வசனங்களும் குர்ஆன்ல இருக்குது. இன்னும் சில வசனங்கள் என்ன இருக்குன்னு கேட்டா, உதாரணமா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஆயத்துல் குர்சி உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த ஆயத்துல் குர்சிங்கிற அந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, மன் ஸல்லதி யஸ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹி, அவன்ட அனுமதி வாங்காமல் யார் அவனிடத்துல பரிந்து பேச முடியும் அப்படிங்கிறான். அப்ப இதுல என்ன வழங்குது, அனுமதி வாங்கிட்டு பரிந்து பேசலாம்னு வழங்குது. அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்றதா இருந்தால் பர்மிஷன் வாங்காம எந்திரிச்சு பேச இயலாதுன்னு அர்த்தமே தவிர, அல்லாஹ்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு என்ன செய்யலாம், பரிந்து பேசலாம் அப்படிங்கிறது விளங்குறது. அதே மாதிரி வந்து குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, வலா யஸ்மவுன இல்லா லிமன் இர்தவா, யார் விஷயத்துல அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறானோ அவங்களுக்கு தான் பரிந்துரை செய்வாங்க மலக்குகள், நல்லடியார்கள் பரிந்துரை செய்யறாருன்னா இதுல 3 விஷயம் சொன்னான். ஒண்ணு, யா அல்லாஹ் நான் பரிந்துரை செய்யறேன் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் முட்டைய சரிங்க மாட்டான், யாருக்கு செய்ய போறேன்னு கேட்பான். இவருக்கு தான் செய்யணும், இவருக்கு செய்யக்கூடாது உட்காருவான், இவருக்கு செய்யணும் என்று செய்யுமா. அப்ப அல்லாஹ் வந்து பரிந்துரை யாருக்காக செய்யறாங்கிறதையும் பாக்குறான், யாரு செய்யறாங்கிறதையும் பாக்குறான். இவர் எந்திரிப்பாரு பரிந்துரை செய்யணும், இவர் எந்திரிப்பாரு செய்யணும், செஞ்சுட்டு போ அப்படிமா. அப்ப யாருக்கு அனுமதி கொடுக்கிறதுங்கிறது அவன் தீர்மானிப்பான், யாருக்காக பரிந்துரை செய்வது என்பதை அவன் தீர்மானிப்பான். பரிந்துரை எல்லாம் செஞ்ச பிறகு என்ன செய்வான் தெரியுமா, சில நேரத்தில் ஏத்துக்குவான், செஞ்சு விட்டு செஞ்சுட்டு இல்லையில உட்காரு, உன்னை எனக்கு தெரியும் உட்காரு அப்படின்றான். பரிந்து செய்யவும் வச்சுட்டு அல்லாஹ் செய்யறான், உனக்கு தெரிஞ்ச இவ்வளவுதான்ப்பா, எனக்கு அதோட கூட தெரியும் உட்காருன்றான். எந்த அளவுக்கு சொல்லுவான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்துல எல்லாரும் நிற்கும் பொழுது ஹவுதுல் கௌசர் என்று ஒரு தடாகம் இருக்கிறது. அதுல அல்லாஹ் வந்து நீர் நிரப்பி வச்சிருக்கிறான். அந்த மஹ்ஷர் விசாரணை நடக்கிற அந்த ஒரு நாள் இருக்குல்ல, ஒரு நாள் நம்ம ஒரு நாள் சொல்றோம், ஆனா அது வந்து நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா அந்த நாள் வந்து 50,000 வருஷத்துக்கு நிகரானது. ஒரு நாள் நம்ம சொல்லிக்கலாமே தவிர அது போவும் 50,000 வருஷத்துக்கு 50,000 சனத்தின் மிமா தவுத்தூன், நீங்கள் கணக்கெடுக்கிற வருஷங்களை போன்று 50,000 வருஷங்களுக்கு நிகரானது ஒரு நாள் பேரு. ஆனால் நம்ம உலகத்து நாட்களோட கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா 50,000 நாள் கிடையாது, 50,000 மாசம் கிடையாது, 50,000 வருஷம். ஒரு நாளுடைய கணக்கு எவ்வளவு, 50,000 × 365 பெருக்கிங்க. அவ்வளவு நாட்களை கொண்டதாக அந்த ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள் விசாரணை நடக்கு பாருங்க, ஒரு நாள் பேரு யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள், அதுக்கு பேரு ஒரு நாள் அல்ல, உண்மையில 50,000 வருஷம் ஓடும். அவ்வளவு நேரத்துக்கு வெயில் நிக்கணும், மண்டை கிட்ட கொண்டா சூரியனை வச்சிருமா அல்ல குதிக்கும். அப்ப தாங்க முடியாத நேரத்துல என்ன பண்ணணும், அல்லாஹ் வந்து அந்த ஹவுலுல் கௌசர்ல யாரு தண்ணிய குடிச்சுட்டாங்களோ அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் தாங்க அடிக்காது. சொர்க்கத்துல உள்ளது இல்ல ஹவுலுல் கௌசர், அந்த ஒரு நாள் தான். நியாய தீர்ப்பு நாள் நடக்கும் பாருங்க, அன்னைக்கு வந்து அதை குடிக்கிறது அது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல கொடுக்கப்பட்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் எல்லாரும் என்ன செய்வாங்க, அது யார் எல்லாம் தேர்வு செய்யப்பட்ட நல்லவங்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் அந்த தண்ணீரை வாங்கி அருந்துவாங்க. அப்ப சில சஹாபாக்கள் ஹவுலுல் கௌசர் நோக்கி வேகமா வருவாங்க. எதுக்கு, ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க, நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிருவோம், இந்த ஒரு நாள் கூட தாகம் இல்லாம பாத்துக்குருவோம் அப்படின்னு வருவாங்க. வந்தவன என்ன தெரியுமா,
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூப்பிடுவாங்க. அங்க இருக்கிற மலக்குமார்கள்லாம் பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. நில்லு நில்லு, உனக்கு பர்மிஷன் இல்லம்மாங்க. யார? சஹாபாக்களை பிடிச்சி நிப்பாட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நினைவாங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவங்களாம் என்னுடைய தோழர்கள், வர விடுங்க, அவங்க என்னுடைய தோழர்கள், எதுக்கு தடுக்கிறீங்க அப்படிம்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், யா முஹம்மத் லா தத்ரி மா ஹதஸு பஅதக், உன் மரணத்திற்கு பிறகு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று உனக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்லுவான். அப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோழரா இருந்தாங்க, நீங்க மூத்தா போன பிறகு சில பேர் தடமாறி போயிட்டாங்க, அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அப்ப ரெக்கமெண்ட் பண்ணணும் விட்டுப்புட்டு, என்னுடைய தோழர்கள் விடுங்க ரெக்கமெண்ட் பண்ண விட்டுப்புட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், கேட்கமான்னு சொல்லி போறான், தடுத்து நிறுத்தப்பட்டுவாங்க. அப்ப இதுல எதுக்கு சொல்ல வர்றோம் கேட்டா, மறுமையில் பரிந்துரைன்னு ஒண்ணு உண்டுங்க. உண்டுனா என்ன அர்த்தம்? ஃபார்மாலிட்டி. முடிவு அவனா செய்யறான். யாரையாவது சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு அவன் நினைச்சிட்டான்னு சொன்னா அவங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்ய அனுப்பிடுறான். அடுப்பு கூடாது முடிவு எடுத்துறான்னு வைங்க, செய்ய விட்டுட்டு இல்ல செய்வதற்கு பர்மிஷன் தர மாட்டான்.